35(3) ஃபாலோ பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதுல்ல. நீங்கள் என்னன்னா இவங்களுக்கு வேலை செய்ய சோம்பேறித்தனம். யாருக்கு? காவல்துறைக்கு. ஒன்று வந்து ஈகோ, இன்னொன்று சாதி நன்னில ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து அதிகார துணி, இதோடு சேர்த்து மேலதிகாரிகளுக்கு சேவகம் செய்வது, அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறது. இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 5 காவலர்களுடைய குடும்பத்தார்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, அதில் தெரிஞ்சோ தெரியாமலாம் அந்த அம்மா ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொன்னாங்க செஞ்சோம். நீங்கள் நினச்சி பார்த்துக்கங்க, இந்த இடத்துல ஒரு ரவுடி கொலை செய்கிற ஒரு கூலிப்படை. எங்கள் முதலாளி சொன்னார் கொலை செஞ்சார், எங்கள் முதலாளி சொன்னார் கொலை செஞ்சார் அப்படின்னு அந்த ரவுடிகளோட அம்மாக்களோ அப்பாக்கள் குழந்தைகளோ தங்கச்சிமார்களோ யாரோ வந்து உட்கார்றாங்க வச்சுப்போம். அப்போ நம்ம இப்படி தான் அணுகியிருப்போமா? இல்லை போலீஸ் அவங்கள அங்கே தர்ணா பண்ண விட்டுருக்குமா? அடித்து ஓட விட்டுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் என்ன நடக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஏரில் போக விடுங்க, இவங்க அழுகுறத ஏன் அழுகுறத போக விடுறாங்கன்னா, எஸ்பியும் டிஎஸ்பியும் எங்கள் கைது பண்ண சொல்லி கோரிக்கை எழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதை வந்து ஸ்டேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நீங்கள் அந்த ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு போயிடும், திசை திருப்புறதுக்கு இதெல்லாம் திசை திருப்புறது. அதுக்கு தான் இது பண்ணுறது. கிட்டத்தட்ட இவங்க வந்து லீகலி எய்டட் பொலிட்டிக்கல் மாப்.